தாவேகா தமிழக வெற்றிக் கழகம் தேர்தல் அறிக்கையில் விவசாய கடன் சிறு குறு விவசாயிகளின் அனைத்து கடன்களும் தள்ளுபடி செய்யப்படும் என்று தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்டது. ஆனால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இப்பொழுது விவசாய கடன் தள்ளுபடியை அறிவித்திருக்கிறார். இந்த அறிவிப்பை தாவேகாவை தவிர எதிர்க்காத அரசியல் கட்சியே மிச்சமில்லை என்று சொல்லுகிற அளவுக்கு விவசாய சங்கங்கள், விவசாயிகள் அத்துணை பேரும் ஒட்டுமொத்தமாக இந்த அறிவிப்பை எதிர்த்திருக்கிறார்கள், கடுமையாக கண்டித்திருக்கிறார்கள். என்ன அதில் சொல்லப்பட்டிருக்கிறது என்று கேட்டால், சிறு விவசாயிகள் இதுவரை ஆண்டிருக்கிற அரசுகள் எந்த அரசாக இருந்தாலும் சரி, அந்த அரசுகள் தொடர்ந்து இந்த விவசாய கடன் தள்ளுபடியில் சிறு விவசாயிகளுக்கு தள்ளுபடி என்றுதான் அறிவிப்பார்கள். ஏனென்றால் குறு விவசாயிகள் என்பவர்கள் அதற்கு கீழே உள்ளவர்கள். சிறு விவசாயிகளுக்கு அறிவிப்பு வருகிற பொழுது குறு விவசாயிகளும் அடங்கி விடுவார்கள். ஆனால் புதிதாக ஒரு பொருளாதார மேதை யாரிடம் கேட்டார் முதலமைச்சர் என்று தெரியவில்லை, சிறு விவசாயிகளுக்கு தள்ளுபடி செய்யாமல் அவர் தொகையை முன்னிலைப்படுத்துகிறார். 50,000 தள்ளுபடி, 40,000 தள்ளுபடி, 30,000 தள்ளுபடி, 20,000 தள்ளுபடி, 10,000 தள்ளுபடி, கடைசியாக 5,000 தள்ளுபடி என்று அறிவித்திருக்கிறார். இந்த அறிவிப்பு என்பது இதுவரை இந்த நாடு சுதந்திரமடைந்த காலத்திலிருந்து இதுவரை இல்லாத ஒரு மோசமான ஒரு அறிவிப்பு. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள்தான் விவசாய கடன் தள்ளுபடி என்கிற ஒரு புதிய திட்டத்தை அறிவித்தார்கள். அறிவித்த பிறகு அதை மிகச்சிறப்பாக நடைமுறைப்படுத்தியவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். அதற்கு பிறகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்களும் சரி, இறுதியாக புரட்சித் தமிழர் எடப்பாடியார் அவர்கள் 12,110 கோடி ரூபாயை ஒரே நேரத்தில் தள்ளுபடி செய்து உங்கள் கடன் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது என்கிற விவரத்தை, கடிதத்தை விவசாயிகளுக்கு ஒவ்வொருவருக்கும் கொடுத்தார்கள். இது வரலாறு. இது இப்படி இருக்க, தேர்தல் வாக்குறுதியில் சொன்னதை சொன்னபடி நிறைவேற்ற வேண்டுமா வேண்டாமா? அதை தான் விவசாயிகள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். சிறு விவசாயிகளுக்கு வாங்கியிருக்கிற கடன் மொத்தமாக தள்ளுபடி செய்யப்படும் என்று எதிர்பார்த்தார்கள். ஏன் எதிர்பார்க்கிறார்கள்? 30/6 கடன் தவணை தவறுகிறது. வாங்கியிருக்கிற கடனை, நடப்பாண்டுக்கான கடனை 30/6 அவர்கள் கட்டிவிட வேண்டும். பணத்தை செலுத்தி கடன் இல்லை என்கிற சான்றை பெற்றிட வேண்டும். அப்பொழுதுதான் புதிய கடன் வழங்கப்படும். ஜூன் 12 தண்ணீர் திறக்கிற பொழுது விவசாயிகள் அந்த பணிகளை தொடர முடியும். அதுக்காக தான் இந்த கடன் தள்ளுபடியை இப்பொழுது இவர்கள் மோசமான ஒரு தள்ளுபடிங்கிற பெயரால் எல்லோருடைய கண்டனத்தையும் எதிர்ப்பையும் இவர்கள் பெற்றிருக்கிறார்கள். இதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். நாங்கள் விவசாயிகளுக்கு தள்ளுபடி செய்யுங்கள் என்று கேட்பது அவருடைய தேர்தல் வாக்குறுதியில் சொல்லியிருக்கிறபடி நீங்கள் செய்யுங்கள் என்பதுதான். புதிதாக ஒன்றும் கேட்கவில்லை, கூடுதலாக ஒன்றும் கேட்கவில்லை, மாற்றி எதுவும் கேட்கவில்லை. விவசாயிகள் பெரும் துயரத்திற்கு ஆளாகியிருக்கிறார்கள். மழையால் பாதிப்புக்குள்ளாகிறார்கள், வறட்சியால் பாதிப்புக்குள்ளாகிறார்கள். விதைக்கிற பொழுது பல்வேறு காரணங்களால் முளைப்பு திறன் அற்றதாக போய்விடுகிறது. அதற்கு பிறகு நாற்றை எடுத்து நட்டு வறட்சி பாதித்து விடுகிறது, பூச்சி பாதித்து விடுகிறது, நோய் பாதித்து விடுகிறது. விளைந்த நெல்லை கூட விவசாயிகள் வீட்டுக்கு கொண்டு வர முடியாத நிலை ஏற்பட்டு விடுகிறது. இப்படிப்பட்ட துயரத்தில் ஆழ்ந்து கொண்டிருக்கிற விவசாயிகளுக்கு இந்த விவசாய கடன் தள்ளுபடி என்பது வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுவது போல ஆகும்.
எனவே சொன்ன வார்த்தையை காப்பாற்றுங்கள், உங்கள் வாக்குறுதியை முழுமையாக நிறைவேற்றுங்கள். காலம் இல்லை. 30/6 நான் ஏற்கனவே சொன்னது போல தவணை தவறுகிறது கடன். எனவே அதற்குள்ளாக முன்னதாகவே நீங்கள் இதை தள்ளுபடி செய்ய வேண்டும். புதிய கடன் 15,000 கோடி அளவுக்கு புதிய கடன் வழங்க வேண்டும். அனைத்து விவசாய கிடங்குகளிலும் நல்ல விளைச்சல் தருகிற குறுகிய நாட்களாக இருக்கிற விதைகளை நீங்கள் இருப்பு வைக்க வேண்டும். இப்பொழுது டீசல் விலை உயர்ந்து கொண்டே போய் கொண்டிருக்கிறது. இதனால் லாரி வாடகை உயரப்போகிறது. அதனால் யூரியாவை, உரங்களை நீங்கள் விலையை ஏற்றிவிடக்கூடாது. உரங்களை, அனைத்து உரங்களையும் நீங்கள் விலையேறாமல் பார்த்து கொண்டு தாராளமாக இருப்பு வைத்து தேவையான உரங்களை விவசாயிகளுக்கு அவ்வப்போது கிடைப்பதற்கு ஸ்டாக் இல்லைன்னு சொல்லக்கூடாது, இருப்பு இல்லைன்னு சொல்லக்கூடாது. உரத்தையும் வழங்குவதற்கான நடவடிக்கையை இந்த அரசு மேற்கொள்ள வேண்டும். 30/6க்குள்ளாக கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.